என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. என்ன சவுண்ட் வெளியில? இவன் இந்நேரத்தை கோவிலுக்கு போனான். போனவன் சீக்கிரம் வந்துருவான்னு பார்த்தா இப்போதைக்கு வரமாட்டான் போல. பக்கத்துல இருக்க கோவிலுக்கு தானே போயிருப்பான், நம்மளே போயிட்டு வந்துடலாமா? ஐயோ ஒன்னும் புரியல, எப்பதான் வருவான்னு தெரியல. தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. இவன் எப்ப வர, நம்ம சாப்பிட்டு எப்போ பேசிட்டு தூங்கலான்னு பார்த்தா வரமாட்டான் போல. இப்போதைக்கு போன் எடுத்துட்டு போக மாட்டான், போனே வீட்டுல வச்சுட்டு போயிருக்கான். புது இடம், கோவிலுக்கு போற அங்க போறேன்னு போயிட்டான். என்ன பண்றது இப்போ? இவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல. பைத்தியக்கார சீக்கிரம் வர மாட்டான், நம்மள தனியா விட்டுட்டா போவான். அவன் கூப்பிட்டான், நம்ம தான் போகல, நம்மள சொல்லணும். நீ போயிட்டு வாடா, நான் நாளைக்கு வரேன்னு சொன்னேன். இதெல்லாம் தேவையா ஷாலு உனக்கு? சாமு கால் அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அஞ்சலியும் கால் எடுக்க மாட்டேங்கிறா, கையிலக்காவும் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யார்ட்டையாவது பேசலான்னு பார்த்தா கால் எடுக்கிறாங்களா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இன்னொரு வாட்டி சூர்யாவுக்கே கால் பண்ணி பார்ப்போம். இவனும் கால் எடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ சூர்யா. சொல்லு ஷாலு. சூர்யா ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்கேன் ஷாலு, சொல்லு. இல்ல சூர்யா, கொஞ்ச நேரம் பேசலாம் தான். சொல்லுடி. சூர்யா நான் உனக்கு கேட்கட்டுமா சூர்யா? கேளு ஷாலு. சாம் எங்க இருக்கானா சூர்யா? அவன் ஆபீஸ் போயிட்டு என்ன வரல ஷாலு. ஓ அப்படியா, போனே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங்னு நினைக்கிறேன், அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். காலையில இருந்தா சூர்யா? தெரியல, அவன் ஏதோ மீட்டிங் இருக்கு நைட்டு, நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனான். ஓ அப்படியா சூர்யா, ஓகே சூர்யா. ஆமா அஞ்சலி என்ன பண்றா? அவ தூங்கிட்டு இருக்கா ஷாலு. இவ்ளோ சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்சிட்டாளா? அவளுக்கு இப்ப கொஞ்சம் தலைவலிக்குது, அதனால தான் தூங்க போயிட்டா. இன்னுமா அவ தலைவலி சரியா போகல? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்தியாடா? கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன், ஒண்ணுல இருந்து சொல்லிருக்காங்க. அவ ஓவரா டேப்லெட் எடுத்துக்கிறாள், அதனாலன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல டேப்லெட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓ அப்படியாடா, ஓகேடா. அவ்ளோ டேப்லெட் அவ சாப்பிடுறா? அவ எதுக்கு டேப்லெட் சாப்பிடுறா? இல்ல, தலைவலிக்கு டேப்லெட் சாப்பிட்டா, அப்புறம் அன்னைக்கு காய்ச்சலுக்கு டேப்லெட் சாப்பிட்டால, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரல, அதான் டேப்லெட் வாங்கி கொடுத்த, டேப்லெட் சாப்பிட்டால, அதனால கூட இருக்கலாம்ல. ஓ அப்படி தலைவலி கூட வருமோ? தெரியல, ஏதோ டேப்லெட்னால தலைவலின்னு சொன்னாங்க. சரி ஓகேடா. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையாடா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன்டா வாய்ஸ் இவ்ளோ டல்லா இருக்கு? இல்லையடி, நான் நல்லாதான் பேசுறேன். நைட்டு தூங்க போற டைம்ல தூக்கம் வருது, அதனாலதான். என் ஃப்ரெண்ட் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என்னாச்சு? உண்மையுமே எதுவுமே இல்லடி. ஓ உனக்கு என்கிட்ட போய் சொல்லல தெரியுமா சூர்யா? என்னாச்சுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? உன்னோட வாய்ஸ்லயே தெரியுது உனக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? வரும் திரும்பி பிரச்சனை ஏதாவது பண்ணானா? இல்ல அஞ்சலி கிட்ட நீ சண்டை போட்டியாலா? அஞ்சலி உன்கிட்ட சண்டை போட்டாளா? ரெண்டு பேரும் அவ்வளவு பெருசெல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டீங்களே, என்னடா ஆச்சு? சின்ன வயசுல இருந்து உன் கூட இருக்க உன்னோட வாய்ஸ் எவ்வளவு டல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இல்லடி, நல்லாதான் இருக்கேன். சூர்யா திரும்பி திரும்பி உன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, உண்மையை சொல்லிரு. நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லி நடிக்கலாடா, என்கிட்ட உன்னால நடிக்க முடியாது. மரியாதையா இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? அது ஒண்ணும் இல்லடி. இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? அப்புறம் நான் பாட்டு காலை கட் பண்ணிட்டு போயிருவேன், அப்புறம் கால் பண்ண மாட்டேன்டா. சரி ஓகே, சொல்றேன். என்ன பிரச்சனை சொல்லு. வருண் ரிட்டன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏதோ அஞ்சலி விஷயத்துல ஏதோ தப்பு பண்றேன்னு தோணுதுடி. ஏன்டா, என்ன தோணுது? ஏதாவது சண்டை நடந்துச்சா? ஏதாவது ப்ராப்ளமா? அத நீங்களே பேசி முடிக்க வேண்டியதானே, அதுக்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல, அஞ்சலி நான் அவாய்ட் பண்ற மாதிரியே தோணுதுடி. நைட்டு சாப்பிடவான்னு சொன்னா நீங்க சாப்பிட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கேங்கிறா. இல்லன்னா என்னை விட்டுட்டு முன்னாடியே சாப்பிட்டுறா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல நடக்கிற எந்த விஷயமும் என்கிட்ட சொல்றது கிடையாது. நான் இப்போ சொல்றேன், நான் சந்தேகப்படல. அவன் ஏன் சொல்லலன்னு தான் நான் கேக்குறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சந்தேகலாம் பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவளை சந்தேகப்பட்டு பிரிஞ்சு போகணும்லாம் நினைக்கலடி. நான் எனக்கு என்னமோ அவன் மேல நான் கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறானோ, தப்பா ஏதோ தோணுதுடி. அவ விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்கணும்னு தோணுது. சூர்யா, நீ எதையோ நினைச்சு நல்லா பயப்படுறேன்னு நினைக்கிறேன்டா. எதை நினைச்சு நீ இவ்ளோ பயப்படுற? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள பாரமாவே இருக்கு. அஞ்சலி என்னை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்க மாதிரியே தோணுதுடி. அப்படியே வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்குடி. நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க, பைத்தியம் மாதிரி யோசிக்கிற. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். இத நான் அஞ்சலி கிட்ட கேட்டா அஞ்சலி சந்தேகப்படுறேன்னு தானே நினைப்பா. அப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. நீ போய் அவகிட்ட கேளு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏதாவது கேளுடா. நீ கேட்காம இருந்தா எப்படா?
நான் அவகிட்ட கேட்டவ எந்த பதிலும் சொல்லலையே. ஏதோ ஒரு விஷயத்துல கேக்குறேன்டி, அவ சொல்ல மாட்டேங்கிற அந்த பதிலும். கேட்டா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னா கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படிங்கிறா. அவ இப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னை விட்டு விலகி விலகி போற மாதிரியே இருக்கு ஷாலு. நீ எதையோ போட்டு குழப்பத்துல இருக்கடா. பொறுமையா நின்று எங்க என்ன தப்பு பண்ணன்னு யோசிடா. இல்ல நீ தப்பு பண்ணியா, இல்ல இந்த வருண் ஏதாவது பண்றானா, ஏதாவது கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. எதுக்கா இருந்தாலும் பொறுமையா நின்று யோசிக்கிறதாண்டா பெட்டர். நீ பாட்டுக்கு எடுத்தும் கௌதம் அஞ்சலி கிட்ட பேசினேன்னு வையேன், அவ்வளவுதான். ஒருவேளை அவ தலைவலியில கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி உனக்கு தெரியுதோ என்னமோ. ஏன்னா இந்த தலைவலி வரும்போது கோவம் வரும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம்ல. இதுக்கோ ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பொறுமையா ஏதாவது இருந்தாலும் முடிவு எடுத்துக்கோ. நீ பாட்டுக்கு எதையோ கண்டது கிடையாது யோசிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா யோசி. பைத்திய மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத. இல்ல ஷாலு, அவ சொன்னா ஷாலு, அவ என்னை விட்டு விலகி போற மாதிரியே இருக்குடி. அவ ஒவ்வொரு நிமிஷமும் என்கிட்ட பேசும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் போய் பேசினாலே எனக்கு தலைவலியா இருக்கு, நான் தனியா இருக்கணும்னு மட்டும்தான் சொல்றா. சரி ஓகே, சாப்பிடுற டைமாவது ஒன்னா உட்காந்து சாப்பிடலன்னா அதுவும் வர மாட்டேங்கிறா. சரி ஓகேடா, ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்றத என்னால பார்க்க முடியலடா. நீ ரொம்ப ஃபீல் பண்றத முதல்ல நிப்பாட்டுடா. அமைதியா எதுவா இருந்தாலும் பொறுமையா யோசி. நீ போய் சாப்பிட்டு நல்லா தூங்கு போ. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கிளம்பி எந்திரா. மாடியில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நல்லாவே தெரியுது. எந்திரி. அஞ்சலி தூங்கிட்டால, நீயும் போய் தூங்கு போ. கண்ணு மூடுனாலே ஏதோ கெட்ட கனவு தாண்டி எனக்கு வருது. நிம்மதியா என்னால தூங்க கூட முடியல. அமைதியா போய் கண்ணை மூடி நல்லா தூங்கு போ. எதையும் நினைக்காம கண்ணை மூடி தூங்கு. கண்டது கிடையாது யோசிச்சுட்டு இருக்காம போய் தூங்குடா போடா. இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா மட்டும் எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறியா? மண்டையில மூளை இருக்கல, கொஞ்சமாச்சும் யோசிச்சு எதுவா இருந்தாலும் செய்யு. இப்படி உடஞ்சு உட்கார்ந்துன்னு சொல்லிட்டு கூட அந்த வருண் பண்ணிருக்கலாம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணு. நீ எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண பாரு. ஃபீல் பண்ணாத. முதல்ல உன்னோட வீக்னஸ் யாருன்னு வருணுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ உடையணும்னு சொல்லி கூட அவன் பண்ணிருக்கலாம். அதையே நீ அவனுக்கு கொடுத்துட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் பொறுமையா ஃபீல் பண்ணாம செய்யு. ஓகேவாடா? புரிஞ்சுச்சாடா? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கனே. ஓகே ஷாலு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுடா. நீ உனக்குள்ளேயே ஃபீலிங்ஸ் வச்சுட்டேன்னா எப்படிடா? இதுவும் நான் இவ்வளவு வற்புறுத்தி கேட்டனால மட்டும்தான் நீ சொன்ன, இல்லைன்னா சொல்லிருக்க மாட்டல. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்கிட்ட தானே முதல்ல வந்து சொல்றேன். ஏன்னா நீ மட்டும் சொல்ல மாட்டேங்கிற? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி உன் மனசுல இருக்க பாரத்தை கொஞ்சமாச்சும் குறைக்க பாரு. அதை விட்டுட்டு நீயே யோசிச்சுட்டு இருந்தா மட்டும் எதுக்குமே தீர்வு கிடைக்காது. சரியா? புரிஞ்சுச்சாடா? ஓகே ஷாலு. இப்ப போய் நிம்மதியா கண்ணை மூடி தூங்குற வேலையை பாரு. எதுவா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு உன் கூட தாண்டா இருப்பேன். அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணாம இரு. நீ ஃபீல் பண்றத பார்த்து எனக்கும் ஃபீல் ஆகுதுல. உன் ஃப்ரெண்டு ஃபீலிங்ல இருக்கும்போது எனக்கு எப்படி இங்க நிம்மதியா வேலை செய்ய தோணும்? உன்னை விட்டுட்டு எல்லாம் வந்திருக்கலடா. உன் ஃப்ரெண்டுக்காக ஏன் சந்தோஷமா இருடா. கண்டிப்பா சந்தோஷமா இருக்கேன்டி, போதுமா? அது வாய் மட்டும் தானே சொல்லுது. அப்ப சாமி, உன் ஃப்ரெண்டு சந்தோஷமா தான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் மேடம் சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா யோசிக்கிற, போதுமா? ஐயோ, இதுவாது கேட்டியே நீ? நான் சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா யோசிக்கணும்னா உனக்கே புரியும் என்னன்ட்டு. இப்படி உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா மட்டும் மனசுக்குள்ள எல்லாம் தோணிடுமான்னு யோசிச்சு நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு பாரு. இல்ல அஞ்சலிக்கு ஏதாவது பிரச்சனையான்னு பாரு. உன்கிட்ட பேசுறதுதான் ஷாலு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா, எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணு. நானா வற்புறுத்தி கேட்ட மட்டும் தான் நீ சொல்லுவ. இல்லனா சார் மனசுக்குள்ளாரே வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உனக்குலாம் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருக்கேனேடா, என்னால தெரியுதா உனக்கு? எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்கிட்ட சொல்றல. எதுவா இருந்தாலும் தனியா நின்னு ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்காதடா. நான் எதுவா இருந்தாலும் சொல்றல. இதுக்கு மேல நானா கேட்டு நீ சொல்லக்கூடாது. உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா நீ சொல்லு. அதை விட்டுட்டு நான் ஃபீல் பண்ணுவேன், நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி இதெல்லாம் தேவையா? இத அடுத்தவங்க கிட்ட சொன்னா கூட கொஞ்சம் ஃபீலா இருக்கும்ல உனக்கு. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்கிட்ட நான் சொல்றேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க எழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. நண்பன போல் யாரும் இல்ல. என்ன இருக்கும் சூர்யாக்கு? ஏன் இப்படி யோசிக்கிறான்? சாம் வேற கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவன்கிட்ட பேசணும் போல இருக்கு. அவன் ஏன் தான் இப்படி பண்றானே தெரியல. என்ன நினைச்சு ஃபீல் பண்றானா இல்லையான்னு கூட தெரியல. என் மேல பாசம் இருக்கான்னு தெரியல. உங்க மேல பாசம் கம்மியா இருக்கலாம். சாம் வாய்ஸ் மட்டும்தான் என் காதுல விழுகுது. அதுதான் பத்தியா நீ அவனை ரொம்ப லவ் பண்ற போல. சாம், உன்னை பார்க்கணும் போலயே இருக்கடா. சுத்தி எங்க பார்த்தாலும் உன்னோட வாய்ஸ் மட்டும்தான்டா. எல்லாத்துக்கும் முகம் தெரியுதுன்னு வாங்க, உனக்கு மட்டும் என் வாய்ஸ் கேக்குது. தெரியுது சாம், ஆனா உன்னை பார்க்கணும்டா சாம். அம்மா, நான் இப்ப பேசினதுக்கு பதில் யாரு பேசினா? அப்படியே கொஞ்சம் யூட்டன் பண்ணி பாருமா. சாம், ஓ சாம் தான் அங்க இருந்து உனக்காக பறந்து இங்க வந்திருக்கேன். சாம் நீயா சாம்? உண்மையாவே வா சாம். நானே தாமா உண்மையாலுமே உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். சாம், எனக்காக வா சாம். உனக்காக தாமா அங்க இருந்து இவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கேன். டேய் சாம், அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. என்ன பார்க்க வந்துட்டியா? இங்கதான் இருப்பியாடா? எனக்காக வந்துட்டல சாம். நீ உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுடா. வந்துட்டியா சாம் எனக்காக? காலையில இருந்து ஏன் சாம் போன் எடுக்கல? இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு திரும்ப உன்கிட்ட பேசாம.
நீ இல்லாம என்னால அங்க இருக்க முடியலடி சுத்தமா. உன்னை இங்க அமுச்சு வச்சுட்டு என்னால அங்க இருக்கவும் முடியாது. டேய் சாம், அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. எனக்காக வந்துட்டேல சாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டா சாம் நான். அம்மா சந்தோஷத்துல அழுக வருது. தெரியல சாம், உன்னை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. இப்பதான் சூரிய கிட்ட கேட்டேன், அவன் ஆபீஸ் போயிட்டான்னு சொன்னான். நான் தான் அவன் கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். டேய் ஏன்டா என்ன இப்படி அழுக வைக்கிற? நீதானே அங்க இருந்து இங்க வான்னு, இப்ப ஏன் இப்படி பண்ற? ஏன் இங்க வந்த? நான் இங்க வந்தது உனக்கு பிரச்சனையா? இல்லடா, நீ வந்தது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னால ஒண்ணு விட்டுட்டுலாம் அங்க இருக்க முடியாது ஷாலு. ஏதோ மனசளவுல தைரியமா இருந்தேன். ஆனா என்னால முடியல ஷாலு. என் அக்கா தான் சொன்னா உனக்கு எது விருப்பமோ அது செய்யடான்னு சொல்லி. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அங்க இருந்தாலும் என்னால உயிர் வாழ முடியாது ஷாலு. அப்படிலாம் பேசக்கூடாது சாம். சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல என்னால அங்க இருக்கவும் முடியாது. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இதுக்கு மேல இங்கதான் இருப்பியா சாம்? இதுக்கு மேல உன்னை விட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன்டி. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம திவ்யா பிரெக்னெண்டா இருக்காங்க. என்ன சொல்ற? எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. திவ்யாவும் இங்க வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க புருஷன் கிட்ட பிரெக்னெண்டா இருக்கத சொல்லணும்னு வந்திருக்காங்க. பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. இங்க நம்மள யாரையும் பிரிக்க மாட்டாங்கல்ல. நம்ம சந்தோஷமா இருப்போம்ல சாம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம் சாம். இனிமே பாரு திவ்யாவை சஞ்சய் எவ்வளவு தாங்குன்னு தாங்குவாருன்னு. ஏன்னா இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு போனோம். எங்க அவன்? அவங்க 2 பேரும் வெளியே தான் நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஓ, பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்டா. ஆனா அவன் வெளியில காட்டிக்கலாம், எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? காலையில கூட சாம்பார்ல உப்பு ஜாஸ்தி போட்டு அது எதுவுமே சொல்லாம சாப்பிட்டான்டா. உனக்காக அவன் என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான்டா. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. இதுக்கு முன்னாடி 11th 12th படிச்சுட்டு இருக்கும் போது அவன் என்னோட ஃப்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் கான்டென்ட் எதுவுமே இல்ல, தனித்தனியா போயிட்டனால கான்டென்ட் எதுவுமே இல்ல. அப்பவே அவன் நல்ல பையன் தான். பொண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் நிற்பான். அதனாலதான் அவனை நம்பி உன்னை நான் அமுச்சு விட்டேன். ஆனா என்னால அங்க இருக்க முடியல. எங்க திரும்பினாலும் உன்னோட ஞாபகம், உன்னோட பேச்சு, இது மட்டும்தான் என் கண்ணுக்குள்ள இருந்துச்சு. நினைச்சேன்னா முடியாதுடி. உன்னை விட்டுட்டுல இதுக்கு மேல விலகி இருக்கணும்னா என்னால முடியாதுப்பா. இதுக்கு மேல நம்ம 2 பேரும் விலகி இருக்கணும்னு அவசியமே இல்லடா. பிரிஞ்சு சண்டை போட்டு தனியா இருந்தா கூட வாழ்ந்துடலாம் போல. தூரமா போயிட்டா என்னால முடியாதுப்பா. உன்னை பார்த்துட்டே பக்கத்திலேயே இருக்கணும், அது போதும் எனக்கு. வாழ்க்கை ஃபுல்லா உன்னை பார்த்துட்டே இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா உன் பக்கத்திலேயே உன் கூட என்னால சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூடிய சீக்கிரத்துல அவங்களோட பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம கல்யாணத்தையும் வீட்டுல சொல்லிடலாம். அப்பா எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? உனக்காகவே நம்ம திரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாணம் ஆனது சொன்னாலும் சொல்லலன்னா வேணாம். சாம், எனக்காக எந்த வேணாலும் செய்வியா சாம்? உனக்காக என் உயிரை கூட தருவேண்டி. என்ன இப்படி இருக்க? இவ்ளோ என் மேல பாசம் வச்சிருக்க. அதெல்லாம் அன்பு பார்த்து கொடுக்க கூடாது, நம்மளா கொடுக்கணும். அன்பு இவ்வளவுதான் அளவுன்னு சொல்லி கொடுக்க கூடாது. ஏன்னா கடவுள் அப்படி நமக்கு கொடுக்கல. அன்பு தாராளமா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலான்னு தான் கொடுத்திருக்காரு. ஐ லவ் யூ ஷாலு. ஐ லவ் யூ டு சாம். சாமி வேணா உனழல் சாயர ஏழு சன்மோயினி ஓ உசுருல தினம் கலக்கணும். உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு. சாம், இனிமே என்னை விட்டுட்டு நீ வேலைக்கு போக கூடாது, சரியா? இனிமே எப்போதும் வேலைக்கு போக மாட்டேன். உன் கூடயே சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் இவன் வேற இங்கதான்டா இருக்கான். யாரு இவன்? அதுதான் அத்தை பையன் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே. ஓஹோ, சார் தனியா வந்து சிக்கிட்டாரா? உனக்கு நிறைய பிளான் வச்சிருக்கேன், போட்டு முடிச்சிடலாம் விடு. அவனே இந்த இடத்த விட்டு ஓடுற மாதிரி நான் பண்றேன். எப்ப பார்த்தாலும் காலையில எந்திரிச்சோடனே அவன் மூஞ்சில தான்டா முழிக்கணும். இனிமே மேடம் என் மூஞ்சில முடிக்க ஆரம்பிச்சிருங்களே. வெளியில போனாலே நிக்கிறான்டா, என்னால முடியலடா. இனிமேதான் நான் வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன். அவன் எப்படி உன்கிட்ட வந்து பேசுறான்னு நான் பாக்குறேன். இனிமே உன் பக்கம் வராத மாதிரி நான் பாத்துக்குவேன். பாத்துக்கணும்டா, அவன் பிடிக்கவே இல்லடா. ஏன்டா இப்படி பண்றான்? அதுவும் அவன் வீட்டு பக்கத்துலயேடா என் வீடு வரணும், வேற வீடே கிடைக்கலையா? கடுப்பா இருக்குடா. அதான் நான் இருக்கிறதுல முதல்ல அழுகையை நிப்பாட்டு. அதெல்லாம் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டே தான் இருக்கும். ஏன் கொடை ஏதாவது வச்சிருக்கியோ? நீ போடா. நான் காலையில எந்திரிச்ச உடனே அவனை மட்டும் பார்க்க கூடாதுடா. பார்க்க மாட்டேடி, நான் பாத்துக்கிறேன். அவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கட்டும், உனக்கு தாண்டா அடி கொடுப்பேன். அதுதான் மேடம் நான் பாத்துக்கிறேன்ட்டல. அதான் நீ பாத்துட்டு மட்டும் இரு, உனக்கு இருக்கு. அவனை மட்டும் பாத்துறவே கூடாது. கடுப்பா இருக்கு. இன்னைக்கு நைட் அப்படிதான் ஆபீஸ விட்டு வந்து கார்ல இருந்து கீழே இறங்குற வந்துட்டான். அவ்வளவு நேரம் அங்க இல்லடா. நான் எப்ப வருவேன்னு பாத்துட்டே இருந்திருப்பான் போல. பாத்துட்டே இருந்து கரெக்டா வந்துட்டான்டா. கடுப்பா போயிடுச்சு அவன் கிட்ட பேசிட்டு உள்ளார வரதுக்குள்ள. எனக்கே மார்னிங் தான் தெரியும் அவன் இங்கதான் இருக்கான்னு. கேட்டா அவனுக்கு இங்க வேலையா? எனக்கு இப்பதானே தெரியுது. இதுக்கு முன்னாடி அவன் சொல்லவே இல்லை தானே அப்படியெல்லாம். நம்ம எங்கடியா அவன் கிட்ட வேலையை பத்தி எல்லாம் கேட்டோம் சொல்றதுக்கு. இருந்தாலும் சொல்லி இருக்கணும்லடா. அந்த கடவுள் என்ன பக்கத்துலயே வீடு வச்சாரு, வேற எங்கேயும் வைக்க மாட்டாரா? இப்ப பாரு அவன் மூஞ்சில முடிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஐயோ, புலம்புறது நிப்பாட்ரி. பின்ன உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட தானே வந்து பேசுறான், எனக்கு தான் தெரியும்.
அதான் இதுக்கு மேல பாத்துக்கலான்ட்டு அப்புறம் என்ன. ஏதாவது செய்யறான் என் மூஞ்சில முடிச்சான் அவ்வளவுதான் உனக்கு. அவன் மூஞ்சில இனிமே நான் முழிக்கவே கூடாது. சரிடி விட்டு தொலை.